எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கிறார்கள். ராமேஸ்வரத்தில் இருந்து 750க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்குள் மீன் பிடிக்கச் சென்றார்கள். இவர்கள் கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துவிட்டு இன்று அதிகாலை 2 மணி அளவில் கரை திரும்பும் போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் சேஷு இருதயம் என்பவருக்கு சொந்தமான படகை சுற்றி வளைத்து படகில் இருந்த மீன்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மேலும் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி படகில் இருந்த வின்ஸ்டன், டேனியல், திரவியம் உள்ளிட்ட 7 மீனவர்களை கைது செய்து மன்னார் நீரியல் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். இன்று மாலைக்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட இருப்பதாக இலங்கை மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். 45 நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்து மீனவர்கள் கடலுக்குள் சென்ற முதல் நாளிலேயே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மீனவன் எதை நம்பி இருக்கான்? அவனுடைய வாழ்வாதாரம் இந்த கடல் தானே. இதுக்கு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு முடிவு இந்த மத்திய அரசு பேசி தந்தா தானே நாங்க இதுல இருந்து வாழ முடியும். எங்களை அந்த கடத்தொழில இருந்து அப்புறப்படுத்துங்க. இன்னைக்கு 25 லட்சம் ரூபாய் போட்டு இன்னைக்கு புடிவெட்டு கிடக்கு. என்னைய மாதிரி எத்தனை பேர் புடிவெட்டு கிடக்கும். அவனுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த மத்திய அரசு இந்த மாநில அரசு சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு பண்ணி தரக்கூடாது?